வைகாசி மாதம்னாலே சிறப்பு தான். ஏன்னா அந்த மாதம் தான் விஷ்ணுபதி புண்ணிய காலம் இருக்கு. இந்த மாதம் தான் நம் கந்த கடவுளான நம் சொந்த கடவுள் முருகன் அவதரித்த தினம். என்ன வேணா நினைச்சிட்டு போங்களேன், எவ்வளோ பெரிய பிரச்சனை, கழுத்தை நெரிக்கிற மாதிரி கடன், எனக்கு முடியவே முடியல, என்ன ஏதோ படுத்துதுன்னு நினைக்கிற அத்தனை பேருக்கும் இந்த ஒரு மாதம் நிவர்த்தி காலம். அவ்வளவுதான். ஏன்னா ராசிநாதன் ஆட்சி. ரொம்ப ஸ்பீடா சில காரியங்கள் பண்ணிட்டோமோ, கொஞ்சம் நிதானமா பண்ணியிருந்திருக்கணுமோன்னு எதெல்லாம் யோசிச்சிங்களோ அந்த தெளிவும் அந்த நிதானமும் இந்த மாசம் உங்களுக்கு வரப்போயிருது. அதை தாண்டி வாக்கியப்படியே ஆல்மோஸ்ட் குரு வந்து உட்காந்துருவாருப்பா. அப்ப இந்த காலகட்டம் அப்படின்றது கொஞ்சம் நிறையவே இந்த தடவை திஷ்டி விடும். மறக்காம ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் ஒரு கைப்பிடி உப்பு எடுத்து உங்களே சுத்தி போடுங்க. ஏன்னா உப்பெல்லாம் சந்திர காரகத்துவம் இல்லையா, அதுதான் 2ஆம் வீட்டுல உச்சமடையக்கூடிய பிளானட். அதனால உப்பு எடுத்து கொஞ்சம் சுத்தி போட்டுக்கிட்டாலே இருந்த கஷ்டமெல்லாம் போகுதுப்பா. என்ன வேணா நினைச்சிட்டு போங்களேன், எனக்கு அந்த பிரச்சனை இந்த மாதம் உங்க குலதெய்வம் உங்களோட இருக்க போகுது. இந்த மாதம் உங்க குடும்பம் உங்களுக்கு சப்போர்ட். தப்பா எடுத்துக்காதீங்க. கொஞ்சம் வார்த்தையில கொஞ்சம் தேன் தடவிய வார்த்தை தேவைப்படுதோ, இல்லாட்டி எனக்கு தான் எல்லாம் தெரியுன்ற மாதிரி பேச வச்சிருவார். அது தேவையில்லாம உங்கள்கிட்ட ஒரு ஈகோ இருக்கிற மாதிரி அடுத்தவர்களுக்கு ஒரு பிம்பத்தை உருவாக்கி. உலகெங்கும் உள்ள ஐபிஎன் பக்தி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க வித்யா கார்த்திக். உங்களுக்கு இருக்கிற எல்லா பிரச்சனைக்கும் ஒரே ஒரு தீர்வா ஒரு சொல்யூஷனுக்காக வேண்டிட்டே இருக்கீங்களா? வருகிற மே மாதம் 30ஆம் தேதி உங்களுடைய அனைத்து பிரச்சனைக்குமான நிவர்த்தியாக இதோ வந்து கொண்டே இருக்கிறது. இதுவரைக்கும் யாருமே பண்ணாத அளவுக்கு சண்முக ஷடாக்ஷர சப்த சதி யாகம் கிட்டத்தட்ட 9 மணி நேரத்துக்கும் 7000 கோடி ஆவர்த்திக்கு மேல 23 24 வேத விற்பனர்கள் வேத மந்திரங்கள் முழங்க உங்களுடைய பிரச்சனைக்கான தீர்வா இந்த யாகம் அமைய காத்திருக்கிறது. இதுல பஞ்சலோக முருகன் சிலையும் 33 வகையான தன ஆகர்ஷண எந்திர பொருட்களும் தர இருக்குது. யாரெல்லாம் அதில் கலந்துக்கிறேன்னு நினைக்கிறீங்களோ அவங்கெல்லாம் கீழே தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்க. உங்களுடைய எந்த விதமான பிரச்சனையாக இருந்தாலும் 48 நாட்களில் முருகன் அருளால் கண்டிப்பாக தீரும். சரி வாங்க, இப்போ ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் இந்த வைகாசி மாதம் எப்படியெல்லாம் இருக்க போகுது, கிரகங்கள் என்னவெல்லாம் பண்ண போகுது அப்படின்னு பார்க்கலாம். முதல்ல ஆஸ் யூஷுவல் பார்க்கறதுக்கு முன்னாடி கோச்சாரம் என்னதான் சொல்லுதுன்னு பார்ப்போமா. இந்த தடவை ஆரம்பிக்கும் போதே 1 2 3 4ன்ற மாதிரி கிட்டத்தட்ட எல்லா பிளானட்டும் சூப்பரான ஒரு பொசிஷன்ல வந்து உட்காந்துருக்கு. ஏன்னா வைகாசி மாதம்னாலே சிறப்பு தான். ஏன்னா அந்த மாதம் தான் விஷ்ணுபதி புண்ணிய காலம் இருக்கு. இந்த மாதம் தான் நம் கந்த கடவுளான நம் சொந்த கடவுள் முருகன் அவதரித்த தினம். அந்த மாதிரி நிறைய இந்த வைகாசிக்கு சிறப்புகள் இருக்கு. இப்படிப்பட்ட இந்த வைகாசி மாதம் ஆரம்பிக்கும் போதே வந்து அஸ்வினி நட்சத்திரத்துல சந்திரன் தன்னுடைய சஞ்சாரத்தை தொடங்குகிறார். இந்த பக்கம் 12ஆம் இடத்துல அஸ்யூஷல் நான் இங்கே தான் இருப்பேன், எல்லாரும் போயிட்டு வாங்க டாட்டா பாபே அப்படின்ற மாதிரி சனி தன்னுடைய இருப்பை நிறுத்தியிருக்கிறார். செவ்வாய் தன்னுடைய மேஷ வீட்டில் ஆட்சி வாங்கி உட்கார்ந்துருக்கிறார். தன்னுடைய ஆட்சி வாங்கியிருந்த சுக்கிரன் அப்படியே இந்த வண்ட மச்சான் அப்படின்ற மாதிரி அவரோட ஃப்ரெண்டு வீட்டான மிதுன வீட்டில் போய் உட்கார்ந்துருக்கிறார். சூரியன் ரிஷப வீட்டிலிருந்து இந்த மாதத்தை தன்னுடைய சஞ்சாரத்தை தொடங்குகிறார். அதுதான் வைகாசி மாதம் நமக்கு தெரியும். அப்படியே வந்தீங்கன்னா சுக்கிரன் குரு உச்சமாக இருக்கக்கூடிய கடகத்தில் வந்து அமரப் போகிறார். வாக்கியப்படி குரு ஆல்மோஸ்ட் மே மாதமே வந்தாச்சு. மே மாதம் 12 15 16 தேதிக்கெலாம் என் வீட்டுக்கு நான் போகிறேன் அப்படின்ற மாதிரி வந்துருவார். கூடவே சேர்ந்து சுக்கிரனும் வரப்போகிறார். அப்படின்றது பயங்கரமான விபரீத ராஜயோகத்தை உருவாக்கி கொடுக்க போகிறது. கேது சிம்ம வீட்டில் இருக்காரு, இந்த பக்கம் கும்ப வீட்டில் ராகு. இந்த மாதிரியான ஒரு பிளானட்டரி பொசிஷனோட தான் இந்த வைகாசி மாதம் ஆரம்பிக்கிறது. இப்படி இருக்கக்கூடிய இந்த கிரக நிலைகள் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் என்னவெல்லாம் பண்ண போகுது, என்ன மாதிரியான எக்ஸ்பெக்டேஷன் பண்ற விஷயம்லாம் சக்ஸஸ் ஆயிடுமா, அதுக்கு நான் என்னதான் பண்ணுன்ற மாதிரி ரொம்ப ஸ்பெசிஃபிக்கான டிப்ஸோட இந்த வீடியோவை பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தன்னுடைய விடாமுயற்சியால் விஸ்வரூபம் எடுக்க காத்து கொண்டிருக்கும் என் மனதிற்கு பிடித்த மேஷராசிக்காரர்களுக்கு இந்த ஒரு மாத காலம் எப்படியெல்லாம் இருக்க போகுது, என்னவெல்லாம் பண்ண போகுது அப்படின்னா வாவ் அப்படிதான் சொல்லலாம். தனி எனக்கு வேற வார்த்தையே வரல. அந்த மாதிரி 12 1 2 3 4 5 எல்லா இடத்துலையும் ஒரு பிளானட். உலகத்துக்கே சூப்பர்னா அதை இண்டிகேட் பண்ணக்கூடிய மேஷத்துக்கு சொல்லவா வேணும். என்ன வேணா நினைச்சிட்டு போங்களேன், எவ்வளோ பெரிய பிரச்சனை, கழுத்தை நெரிக்கிற மாதிரி கடன், எனக்கு முடியவே முடியல, என்ன ஏதோ படுத்துதுன்னு நினைக்கிற அத்தனை பேருக்கும் இந்த ஒரு மாதம் நிவர்த்தி காலம். அவ்வளவுதான். ஏன்னா ராசிநாதன் ஆட்சி வாங்கி உட்காந்துருக்காரு சாமி, வேற என்ன வேணும். இந்த பக்கம் சனியோட கிரக யுத்தம் நடத்தி கொண்டிருந்த மிஸ்டர் செவ்வாய் நான் போறேன் என் வீட்டுக்கு, நான் தான் கிங் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து உட்காந்துருக்காரு. 10க்கு 2ஆம் வீட்டு அதிபதி போய் 3ஆம் இடத்துல உட்காந்துருக்காரு. நான் கொஞ்சம் டெக்னிக்கலா பேசுறேன் இந்த தடவை, அப்பதான் உங்களுக்கு அது கொஞ்சம் புரியும். 3ஆம் இடம் கம்யூனிகேஷன், 3ஆம் இடம் தொலைத்தொடர்பு, 3ஆம் இடம் ஷார்ட் டிராவல், 5ஆம் வீட்டு அதிபதி 2ஆம் இடத்துல இருக்கிறது. வாவ், வேற ஏதாவது வேணுமா என்ன? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 5ஆம் வீட்டு அதிபதி 2ஆம் இடத்துல இருக்கிறது, 11ல் இருக்கிறது, இதெல்லாம் உச்சக்கட்ட பணவரவையும் மகிழ்வையும் சந்தோஷத்தையும் சௌபாகியத்தையும் ஆனந்தத்தையும் கொண்டு வந்து கொடுக்கும் இல்லையா. அதெல்லாம் இந்த தடவை மேஷராசிக்காரர்களுக்கு நிகழ காத்திருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும். அட எப்போ பார்த்தாலும் இப்படியே சொல்லி நிஜமா
எந்த மாசத்த விடும் இந்த மாதம் அப்படின்றது இயல்பாகவே மேஷத்துக்கு வந்து இந்த மே மாதம் அப்படின்றது ஒரு மேன்மை தரக்கூடிய மாதம் தான். ஏன்னா முதல் 15 நாட்கள் வந்து சூரியன் உச்சத்தில் இருப்பார். 5ஆம் வீட்டு அதிபதி இருப்பார். அடுத்த 2ஆம் இடத்துல போய் உட்கார்ந்திருப்பார். வருமானத்தை தரக்கூடிய இடம். 5ஆம் இடமே பணபரஸ்தானம்னு பேரு. பணத்தை வரவழைக்கக்கூடிய இடத்து நாயகன் போய் பணம் தரக்கூடிய இடத்துல உட்கார்ந்திருக்கிறது. அப்ப என்ன அர்த்தம்? குடும்பம் இனிக்க போகுது. இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு பண வரவு வரப்போகுது. எனக்கு வேலையே கிடைக்கல. எனக்கு ஒண்ணுமே ஆகலன்னு சொல்றவங்களுக்கெல்லாம் டக்கு டக்கு டக்குன்னு ப்ரமோஷன் கிடைக்க போகுது. இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு புதுசா ஒரு வேலையில ஜாயின் பண்ண போறீங்க. நினைச்சது நினைக்காது நினைச்சிட்டு இருக்கிறது எல்லாமே நடந்து முடிய போகுது. கம்யூனிகேஷன் வேற லெவல்ல இருக்க போகுது. மனசுல நினைக்கிறேன் மேடம். ஆனா எக்ஸ்ப்ளோர் பண்ணவே முடியல அப்படின்னு தவிக்கக்கூடிய மேஷராசிக்காரர்களுக்கு அதற்கான பாக்கியங்கள் கிடைக்க போகிறது. ரொம்ப ஸ்பீடா சில காரியங்கள் பண்ணிட்டோமோ, கொஞ்சம் நிதானமா பண்ணியிருந்திருக்கணுமோன்னு எதெல்லாம் யோசிச்சீங்களோ, அந்த தெளிவும், அந்த நிதானமும் இந்த மாசம் உங்களுக்கு வரப்போகிறது. அத தாண்டி வாக்கியப்படியே ஆல்மோஸ்ட் குரு வந்து உட்கார்ந்துருவாருப்பா. அப்ப இந்த காலகட்டம் அப்படின்றது சுய பரிசோதனைக்கு ஆட்படுத்தக்கூடிய காலகட்டம். செல்ஃப் அனலைஸ்மென்ட். எனக்கு நான் இருக்கேன் போதுன்ற நம்பிக்கையை மேஷராசிக்காரர்களுக்கு இந்த தடவ குரு குடுக்க போறார். ஏன்னா, பாக்யாதிபதி போய் 4ஆம் இடத்தில் அமர்தல். இதுவே ஒரு மிகப்பெரிய ராஜயோகம். வீடு, மனை, வண்டி, வாகனம், சொத்து சேர்க்க ஏதோ ஒண்ணு உடைமைகள் சேரப்போகிறது. திருமணம் ஆகாத மேஷராசிக்காரர்களுக்கு இந்த தடவ வரன் பார்ப்பாங்க. அந்த வரன் சக்சஸ குடுக்கும். இந்த சொல்றேன், அந்த சொல்றேன்னு அப்படியே ஒரு மாரி தள்ளிட்டு இருக்கவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் அதற்கான விடை தெரியும். நெறைய பேருக்கு குவா குவா சத்தம் கேட்கும். ஏன்னா 5ஆம் இடம் தான் இதெல்லாம் இண்டிகேட் பண்ணக்கூடிய. குரு போய் நாள்ல உட்கார்ந்து பார்க்கக்கூடிய இடம் வாவ்! 8, 10, 12ஆம் இடங்களை இயக்கப் போறார். அப்ப இந்த 8ஆம் இடம் அப்படின்றதே திடீர் அதிர்ஷ்டம்னு பேரு. நெறைய பேருக்கு திடீர் அதிர்ஷ்டம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இந்த தடவ உருவாக போகுது. மேஷராசிக்காரர்கள பொறுத்தவரைக்கும் எல்லாமே சூப்பரான 2ஆம் இடத்துல போய் சூரியன் உட்கார்ந்திருக்காரா? தப்பா எடுத்துக்காதீங்க. கொஞ்சம் வார்த்தையில கொஞ்சம் தேன் தடவிய வார்த்தை தேவைப்படுதோ, இல்லாட்டி எனக்கு தான் எல்லாம் தெரியுன்ற மாரி பேச வச்சுருவாரு. அது தேவையில்லாம உங்கள்ட்ட ஒரு ஈகோ இருக்கிற மாரி அடுத்தவர்களுக்கு ஒரு பிம்பத்தை உருவாக்கிவிடும். அதனால பேச்சுல மட்டும் கவனமா இருந்தா போதும். செயல்ல கொஞ்சம் நிதானம். பயங்கரமா ஸ்பீடா ஓட வைப்பாரு. ஏன்னா சுக்கிரன் 3ஆம் இடத்துல இருக்கிறது அப்படின்றது 2ஆம் வீட்டு அதிபதி 3ஆம் இடத்துல இருக்கிற குடும்பத்தோட எங்கேயாவது போயிட்டு வருவீங்க. குடும்பத்தோட சுற்றுலா போறது, குடும்பத்தோட தண்ணீர் இருக்கக்கூடிய இடங்களுக்கு போறது, ட்ராவல் பண்றது, ஷார்ட் ட்ராவலா ஒரு 5 மணி நேரம், 6 மணி நேரத்தில போயிட்டு வரக்கூடிய இடங்களுக்கு போயிட்டு வர்றது, மலை முகடுகளுக்கு போயிட்டு வர்றது, தெய்வீக காரியங்களுக்கு போறது, உங்களுடைய குலதெய்வ அருளை பெற்றுக்கொண்டு வருது, குலதெய்வ கோவிலுக்கு போறது, அப்படியே அம்பிகையுடைய அருளை அப்படியே வாங்கி கொள்ளுதல்ன்ற மாரி மேஷராசிக்காரர்களுக்கு இந்த தடவ பிளெஸ்டு அவ்வளோதான். வேற எதுவுமே எனக்கு சொல்ல தெரியல. அந்த அளவுக்கு நெறைய கொடுப்பனைகளையும், நெறைய வாழ்வியலுக்கான சுவாரஸ்ய கதவுகளையும் திறக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் இனிதே மலர காத்திருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும். இருந்த கஷ்டமெல்லாம் போதுப்பா. என்ன வேணா நெனச்சுட்டு போங்களேன். எனக்கு அந்த பிரச்சனை இந்த இந்த மாதம் உங்க குலதெய்வம் உங்களோட இருக்க போகுது. இந்த மாதம் உங்க குடும்பம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ண போகுது. யாரெல்லாம் உங்கள வந்து மட்டம் தட்டுனாங்களோ, யாரெல்லாம் அசிங்கப்படுத்துனாங்களோ, அவங்க முன்னாடி விஸ்வரூப வெற்றி எழுந்து நிற்க போகிறீர்கள். உங்களுடைய பிரம்மாண்டத்த பார்க்க முடியாம அவங்கலாம் கூனி குறுகி போறாங்க. அந்த அளவுக்கான ஒரு வளர்ச்சி நிலை. நெறைய பேரு இந்த 3ஆம் இடம் இருக்குல்ல, இந்த 3ஆம் இடம் தான் ஃப்ரெண்ட்ஷிப்ப குறிக்கக்கூடிய இடம். 3ஆம் இடம் தான் தைரிய, வீரிய, விஜயஸ்தானம். எங்கருந்து பிறக்குது, ஏன் பிறக்குதுன்னு தெரியாது. 2ஆம் இடத்து அதிபதி போய் 3ல இருப்பாரா? பணம் காசு இல்லாட்டியும் பரவால்ல, இறங்குவோமேன்ற மாரி சில விஷயத்துக்குள்ள இறங்குவீங்க. உங்களுக்கு சக்சஸ குடுக்கும். மேஷராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் எனக்கு தெரிந்து வருமானத்திற்காக நீங்கள் மேற்கொள்ளும் முயற்சிகள் அனைத்தும் வெற்றி. 5ஆம் இடம் தாங்க பெயர், புகழ், அந்தஸ்து, கௌரவம். இந்த அதிபதி போய் 2ல உட்கார்ந்திருக்காருங்க. 4 பேருக்கு முன்னாடி நீங்க கௌரவதியா வந்து நிக்கிறதுக்கான காலம் வரப்போகிறது. எப்பேர்ப்பட்ட மேஷராசிக்காரர்களா இருந்தாலும் இந்த தடவ அவார்டு கிடைக்குங்க. ஏதோ ஒரு ஃபங்ஷன்ல போய் கலந்துப்பீங்க. உங்களுக்கு தலைமைத்துவம் கிடைக்கும். இல்ல உங்க பேர ஒரு 4 பேர் பறைசாற்றுவாங்க. நீங்க சாதாரண ஒரு அபார்ட்மெண்ட்ஸ்ல இருந்தா கூட அந்த ஒரு 10 பேர் வந்து உங்ககிட்ட பேசுவாங்க. ஒரு சின்ன வீடா இருந்தா கூட போதும். அந்த குடும்பத்தில இருக்கவங்களுக்கு நீங்க ஒரு முக்கியமான ஆளா கருதுவீங்க. ஃபேமிலியோட எங்கேயாவது போவீங்க. ஒரு மாரி அனுசரணை கிடைக்கும். ஒரு மாரி இருந்த அமைப்பெல்லாம் மாறி ஒரு கான்ஃபிடென்ட் பவர் வரும் பாருங்களேன். யூசுவலி மேஷம் வந்து எக்ஸ்ட்ரார்டினரி கான்ஃபிடென்ட் நான் சொல்லியிருக்கேன். இந்த தடவ அது இன்னும் அதிகரிக்க போகுது அப்படின்னு தான் சொல்லணும். நெகட்டிவா என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 விஷயம் மட்டும். ஆரோக்கியத்தில் மிகுந்த கவனம் தேவை. நெறைய பேருக்கு அடிவயிறு பிரச்சனை, த்ரோட் பிரச்சனை, வாயில கொப்பளம் வர்றதுன்ற மாரி 2ஆம் இடத்தோட சம்மந்தப்படுது. கொஞ்சம் நெறையாவே இந்த தடவ திஷ்டி விழும். மறக்காம ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும், செவ்வாய்க்கிழமையும் ஒரு கைப்பிடி உப்பு எடுத்து உங்களையே சுத்தி போடுங்க. ஏன்னா உப்பெல்லாம் சந்திர காரகத்துவம் இல்லையா? அதான் 2ஆம் வீட்ல உச்சமடையக்கூடிய பிளானட். அதனால உப்பு எடுத்து கொஞ்சம் சுத்தி போட்டுக்கிட்டாலே இந்த அங்கங்க போயிட்டு வந்தா வரக்கூடிய இந்த கை, கால் வலி எல்லாம் சரியா போயிடும். ஏன்னா கண் திஷ்டி நெறைய இருக்கும். 1, 2, 3, 4, 5 எனக்கே நான் சொல்லலையா இவ்ளோ பிளான்ட்டும் சுத்தி ஒரு ஆளுக்கு இயங்குது அப்டின்னா வேற என்ன வேணும்? இத விட விபரீத ராஜயோகம் ஏதாவது தேவையா என்ன? இல்ல. இப்ப ஏதாவது ஒரு வீடு வாங்கணும்னு நெனைக்கிறேன். வாங்கலாமா? எஸ். மே மாதம் 15ஆம் தேதியிலிருந்து ஜூன் மாதம் 14ஆம் தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய நாட்களுக்கான பலன்களை நம்ம சொல்லிட்டு இருக்கோம். இது தமிழ்
மாத பலன்கள் இல்லையா? அப்ப இந்த தமிழ் மாத பலன்கள் என்பது ஜூன் 14 தேதி வரைக்கும் நீங்க எந்த காரியம் நினைத்தாலும் அந்த காரியம் நடக்கும். 4ஆம் இடத்துல போய் கொஞ்சம் 9ஆம் தேதிக்கு மேல வந்து சுக்கிரன் உட்கார போறாரு. ஸோ வாக்கியப்படியும் சரி, திருக்கணிதப்படியும் சரி, குருவும் வந்து அந்த இடத்துல நான் வந்துட்டேன்னு உட்கார்ந்திருப்பாரு. அப்ப இந்த இடத்துல குருவும், சுக்கிரனும் சேர்ந்து கிரக யுத்தம் நடத்துவாங்களான்னா, இல்ல. ஏன்னா குரு உச்சமடைந்து உட்கார்ந்திருக்காரு. அப்ப நெறைய நல்லத குடுப்பாரு. ஜூன் மாதம் கண்டிப்பாக ஏதாவது ஒரு இடம் மாற்றம் மேஷ ராசிக்காரர்களுக்கு நடந்தே தீரும். இடம் மாற்றம், வீடு மாற்றம், மனை மாற்றம், இல்ல ஒரு இடத்த வாங்குறது, ஒரு கையெழுத்து போடுறது இதெல்லாம் இந்த தடவ நடக்கும். 28ஆம் தேதிக்கு அப்புறம் 3ஆம் அதிபதி 3ஆம் இடத்துல உட்காரும்போது நெறைய பேர் உங்கள பத்தி காசிப் பேசுவாங்க. காதுலயே வாங்கிக்காதீங்க. இந்த தடவ நீங்க எதுல கவனமா இருக்கணும், அடுத்தவங்க பேசக்கூடிய பேச்சுல கவனமா இருக்கணும். நீங்க அடுத்தவங்களுக்கு குடுக்கக்கூடிய கமிட்மெண்ட்ல கவனமா இருக்கணும். உடல்நிலையை பொறுத்தவரைக்கும் த்ரோட்டு, இஎன்டி கொஞ்சம் கோல்டு, ஃபீவரு, சளி வராம பார்த்துக்கங்க. புதன் அத வச்சு செய்வாரு. அதனால அதுல மட்டும் கவனமா இருந்துக்கிட்டா போதும். மத்தபடி எல்லாமே சூப்பரா இருக்கு. தொட்டதெல்லாம் துலங்கக்கூடிய காலகட்டமா தான் மேஷராசிக்காரர்களுக்கு இனிதே மலர காத்திருக்கிறது இந்த வைகாசி மாதம். படிக்கிற பிள்ளைங்களுக்கு எப்படி இருக்கும் மேடம்? யாரெல்லாம் நீட் எக்ஸாம் எழுதியிருக்கீங்களோ, யாரெல்லாம் வந்து கவர்மெண்ட் உத்தியோகத்துக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்களோ, யாரெல்லாம் காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதிட்டு இருக்கீங்களோ, அத்தன மேஷராசிக்கார பிள்ளைகளுக்கும் தாறுமாறா இருக்க போகுது. கண்டிப்பாக இதுவரைக்கும் 1ல போச்சு, 2ல போச்சுன்னு சொல்றவங்களுக்கு கூட இந்த தடவ அல்டிமேட்டா இருக்க போகுது. ஏன்னா 4ஆம் வீடுன்றது உங்க சுயத்தை குறிக்கக்கூடிய இடம். அது இன்னொரு படிப்பை குறிக்கக்கூடிய இடம். அந்த இடத்துல குரு வந்து அமர்ந்து உங்களுடைய 10ஆம் இடத்தை இயக்குறார். வேலை கிடைக்கலன்னு சொல்ற மேஷராசிக்காரர்களுக்கு வேலை கிடைக்கும். வருமான உயர்வு வரும். குழந்தைங்களா இருந்தாலுமே நீங்க தான் ஸ்கூல்ல லீடர். ஸ்கூல் திறந்தாலே இந்தா புடி அப்படின்ற மாரி மேஷராசி பிள்ளைகளுக்கு தான் தலைமைத்துவத்த குடுக்க போறாங்க. பெருசா கவலையே பட வேணாம். முருகன் அருள் முன்னுக்கு வந்து நிக்கும். அந்த அளவுக்கு சூப்பரா இருக்க போது இந்த மாதம். 20 வயதிலிருந்து 40 வயது இருக்கக்கூடிய மேஷராசிக்காரர்களுக்கு திருமணம் கைகூடும். குழந்தைக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா, இந்த தடவ குழந்தை பிறப்பதற்கான பாக்கியம் இருக்கும். ஏற்கனவே இருக்குன்னா 2வது குழந்தைக்கான வாய்ப்புகள் குடுக்கும். இதுவரைக்கும் ஒரு மாறி இருந்த அமைப்பெல்லாம் மாறி, என் பாஷையில சொல்லணும்னா ஊடல் தீர்ந்து கூடல் அதிகரிக்கும். அந்யோன்யம் அதிகரிக்கும். ஒரு மாரி எத சாப்பிட்டா பித்தம் தெளியுன்ற நிலைமையெல்லாம் மாறி கரெக்ட்டா பாக்கெட் பண்ணுவீங்க. கேரம் போர்டு எப்படி பாக்கெட் பண்றீங்க, மாரி கரெக்ட்டா உங்களுடைய கோல பாக்கெட் பண்ணுவீங்க. அதுவே உங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். ஜூன் மாசம், ஜூலை மாசம்லாம் வந்து மிகப்பெரிய ராஜயோகம் காத்திருக்கிறது. எதன் மூலமாக? குருவின் மூலமாக. ஸோ வியாபாரத்துல இருந்த எல்லா பிரச்சனையும் சரியா போகுது. தொழில் முனைவோர் ஆறதுக்கான வாய்ப்பு 20 40 வயது இருக்கக்கூடிய மேஷராசிக்காரர்கள் கட்டாயம் உண்டு. ரொம்ப நாளா யோசிச்சிட்டே இருக்கீங்க ஒரு பிசினஸ் பண்ணணும். இந்த நேரம் இறங்குங்க. கண்டிப்பாக சக்சஸ் தான். ஏன்னா, இப்ப நீங்க போடக்கூடிய விதை உங்களுடைய 12 வருடத்திற்கான விதையாக இருக்கும். தாராளமா தயங்காம எடுத்து முன்னாடி வைங்க. வெற்றி உங்களுக்கு. 40 வயதிலேருந்து 60 வயது இருக்கக்கூடிய மேஷ ராசிக்காரர்களுக்கு இந்த தடவ வாவ்! ஃபென்டாஸ்டிக் டைம் பீரியட். ஆளுமை பண்பு அதிகரிக்கும். இதுவரைக்கும் உடம்புல இருந்த ஆரோக்கிய குறைபாடு சரியா போகும். எனக்கு அங்க முடியல, இங்க முடியல, கால் வலிக்குது, முட்டி வலிக்குது, தலை வலிக்குது, வயிறு வலிக்குது, எல்லா வலியும் சரியா போகும். நான் ரொம்ப கஷ்டப்படுறேன், ஹார்ட் ஒர்க் பண்றேன். எனக்கான அங்கீகாரம் கிடைக்கல. இந்த மாதம் உங்களுக்கான அங்கீகாரம் உங்களை தேடி வரும். எல்லாரும் உங்கள புகழ்வாங்க. ஏன்னா 40 வயது ஆகும்போது ஆல்மோஸ்ட் அது என்ன புத்தியில வருது தெரியுமா? தசா புத்தி எடுத்தோனே அது ராகுவோட வரும். இதுவரைக்கும் குரு ராகுவ பார்க்கும்போது சமத்து பையனா உட்கார்ந்துட்டு இருந்தாரு. ராகு தான் பிரம்மாண்டங்க. ராமு தான் பெருசு பிடித்து காட்டுறது. அப்ப நீங்க உங்கள பிரம்மாண்டமா காட்டுவீங்க. உங்கள நீங்க அனலைஸ் பண்ணுவீங்க. உங்க சுயத்த நீங்க வெளிப்படுத்துவீங்க. இதுதான் நான் அப்படின்ற மாரியான ஒரு விஷுவல் காட்டுவீங்க. அந்த விஷுவல பார்த்தே அடுத்தவங்கலாம் அப்படியே ஒரு மாரி பரவாயில்லையே! அப்படின்ற மாரி இருக்கும். ஸோ எல்லாரும் பாராட்டத்தக்க வகையில் அமையும். எனக்குன்னு ஒரு சில இடம், எனக்குன்னு சில வீடு, எனக்குன்னு ஒண்ணு, எனக்குன்னு அது ஃபோனா இருக்கலாம், அது வீடா இருக்கலாம், அது இடமா இருக்கலாம், வண்டியா இருக்கலாம், வாகனமா இருக்கலாம், குழந்தையாக இருக்கலாம். இல்ல உங்க பிள்ளைக்கு வரக்கூடிய திருமணமா இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் இந்த தடவ கண்டிப்பா சக்சஸ். 4ஆம் இடம் வழுக்கப் போகிறது. அமர்ந்து சாப்பிடவே நேரமில்லாம ஓடிட்டு இருந்த மேஷராசிக்காரர்களுக்கு உட்கார்ந்து சாப்பிட்டு நிம்மதியா இருக்கிறதுக்கான காலம் பிறக்க காத்திருக்கிறது. ஆரோக்கியத்துல மட்டும் கவனம் தேவை. கொஞ்சம் காசிப் பேசாதீங்க. உங்கள கிரகம் பேச வைக்கும். நீங்க பேசுனீங்கன்னா, அப்படியே மெயில் பண்ணி அனுப்பிச்சுட்டு போயிடுவாங்க. ப்ளேமிங் நெறைய நடக்கும் இந்த தடவ. அதனால அதுல கொஞ்சம் கவனமா இருக்கணும். 40 வயதை தாண்டிய மேஷராசிக்காரங்க. அதுவும் ஆல்மோஸ்ட் இப்போ 40 வயசுலாம் தாண்டிச்சுன்னா, இந்த குரு தசை கிட்டலாம் வந்துருமா? எனக்கு தெரிஞ்சு உச்சமான குரு. குழந்தைகளுக்காக ஏதாவது சேமிப்பில் ஈடுபடுவீங்க. நெறைய மேஷராசிக்காரங்க அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணுவீங்க, ஆர்டி ஓப்பன் பண்ணுவீங்க. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏதாவது ஒரு ஆர்டி போடணும்னு சொல்லி நெனைப்பீங்க. இல்ல ஏதாவது ஒரு அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணுவீங்க. மே மாசம் 15ஆம் தேதியிலிருந்து ஜூன் மாசம் 15ஆம் தேதிக்குள் குழந்தைகளுக்காக ஏதாவது ஒரு ஆர்டியோ, இல்ல ஏதோ ஒரு சேவிங்ஸோ நீங்க பண்ணுவீங்க. அதற்கு பிரபஞ்சம் ஆமாம் அப்படின்னு சொல்லி ஒத்துழைப்பு குடுக்கும். இதுவரைக்கும் எடுத்து வச்ச காசெல்லாம் வேற எதுக்கோ செலவாகுதுன்னா, இனிமே அது செலவாகாது. ஸோ மேஷராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் இந்த தடவ சூப்பரா இருக்கு. இத பத்தி வொரி பண்ண வேண்டிய அவசியமே இல்ல. ஓகே. இந்த தடவ என்ன தெய்வத்தை நான் வழிபாடு செய்யலாம்? கேட்க நல்லா தான் இருக்கு மேடம். ஆனா நடக்குமா? எஸ். எல்லாமே ஸ்பீடா நடக்கிறதுக்கு முருகப்பெருமானுடைய வழிபாடு, அதுவும் பழனி மலையில இருக்கக்கூடிய ராஜ அலங்காரத்தோடு கூடிய முருகப்பெருமான் வழிபாடு மிகச்சரியான ராஜயோகத்த குடுக்கும் மேஷராசிக்காரர்களுக்கு. ஏன்னா செவ்வாய் ஆளுமை வாங்கி உட்கார்ந்திருக்கார். செவ்வாய்னாலே இஸ் ஈக்குவல் டூ முருகன் தான். முருகனை வழிபாடு செய்யக்கூடிய மேஷராசிக்காரர்களுக்கு முன்னுக்கு வரக்கூடிய காலகட்டம் இனிதே மலர காத்திருக்கிறது. என்ன பார்ப்பீங்க? மேஷ ராசிக்காரங்க இந்த தடவ குதிரை பார்ப்பீங்க. பார்த்தீங்கன்னா எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க.
கண்டிப்பா குதிரை பார்ப்பீங்க. அதுவும் வெள்ள கலர் குதிரை, இல்ல சாம்பல் கலர் குதிரை பார்ப்பீங்க. எங்கேயாவது போம்போது உங்க கண்ல படும். நெறைய மேஷ ராசிக்காரர்களுக்கு இதெல்லாம் பார்ப்பீங்கன்றத தாண்டி நான் இப்போ ஒரு நம்பர் சொல்றேன். அந்த நம்பர எழுதி வச்சுக்கோங்க. இந்த மாதம் இந்த நம்பர நீங்க பயன்படுத்த, நீங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு இடத்தில் தடை வருகிறது என்று நினைத்தால், அந்த தடை கூட தவிடுபடியாகும். மேஷ ராசிக்காரங்க இந்த தடவ 555512 55512 இந்த நம்பர பயன்படுத்துங்க. நான் எழுதியிருக்கேன். இந்த மாரி ஏதோ ஒரு இடத்துல உங்க கையில எழுதிக்கோங்க. உங்களுடைய இடது கையில் கீழ இந்த எண்ணை எழுதிக் கொண்டு உங்களுடைய புது முயற்சியை நீங்கள் மேற்கொண்டீர்களேயானால், உங்களுடைய பணவரவில் இருந்த பிரச்சனைகள் தவிடுபடியாகும். மேக்ஸிமம் இந்த தடவ மேஷ ராசிக்காரங்க ரெட் கலர பயன்படுத்துங்க. அதே மாரி எல்லோ கலர் பயன்படுத்துங்க. இது 2மே உங்களுக்கு செம்மையான ராஜயோகத்தை கொண்டு வந்து கொடுக்கும். ஒரு வசீகரத்தை கொண்டு வந்து கொடுக்கும். இந்த மாதம் இந்த கலர நீங்க பயன்படுத்துனீங்கன்னா, உங்களுக்கான பெயரும், புகழும், கௌரவம் உங்களை தேடி வரும். ரொம்ப சூப்பரா இருக்கு இந்த வைகாசி மாதம் மேஷ ராசிக்காரர்களுக்கு.